வணக்கம் தமிழ்நாடு. 2026வது வருஷத்துக்கான தமிழக அரசியல் வெப்பத்தை ஏற்கனவே உணர ஆரம்பிச்சிட்டீங்களா? 2021ல அதிமுக கூட்டணி ஆட்சியை இழந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்றது. ஆனா 2026வது வருஷம் தேர்தல் அப்படிங்கிறது வெறும் வாக்குச்சாவடி கணக்கு மட்டும் இல்ல, அது தமிழக அரசியலோட அடுத்த கட்ட திசைய முடிவு செய்ய போகும் ஒரு முக்கிய திருப்புமுனை. இன்னைக்கு வீடியோவில் தமிழ்நாடு எலெக்ஷன் போல் 2026க்கான கணிப்பை பத்தி முழுமையா பார்க்க போறோம். ஆமா, இது உங்களோட குரல், உங்களோட வாக்கு, உங்களோட எதிர்காலம். விடாம எங்க கூட இருங்க. ஆரம்பிக்கலாம் வாங்க. முதல்ல டெல்டா மண்டலத்தை பார்த்துருவோம். கரூர் மாவட்டத்துல ஆவரக்குறிச்சியில திமுக வெற்றி, கரூர்ல அதிமுக வெற்றி, கிருஷ்ணராயபுரத்துல அதிமுக வெற்றி, குளித்தலையில திமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 2 தொகுதியிலையும் திமுக 2 தொகுதியிலையும் தாவேகா 0 தொகுதியிலையும் வெற்றி பெறும். அடுத்தது திருச்சி மாவட்டத்துல மணப்பாறையில அதிமுக வெற்றி, ஸ்ரீரங்கத்துல அதிமுக வெற்றி, திருச்சி மேற்கு தொகுதியில திமுக வெற்றி, திருச்சி கிழக்கு தொகுதியில திமுக இல்லைனா தாவேகா இழுப்பறி, திருவெரும்பூர்ல திமுக வெற்றி, லால்குடியில அதிமுக இல்லைனா திமுக இழுப்பறி, மணச்சநல்லூர்ல அதிமுக வெற்றி, முசிறியில அதிமுக இல்லைனா திமுக இழுப்பறி, துறையூர்ல அதிமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 4-8 தொகுதியிலையும் திமுக 2-5 தொகுதியிலையும் தாவேகா 0 இல்லைனா 1 தொகுதியில வெற்றி பெறும். அடுத்தது பெரம்பலூர் மாவட்டத்துல பெரம்பலூர்ல அதிமுக வெற்றி, குன்னம்ல அதிமுக இல்லைனா திமுக இழுப்பறி. ஆக மொத்தமா அதிமுக 1-2 தொகுதியிலையும் திமுக 0 இல்லைனா 1 தொகுதியில, அப்புறம் தாவேகா 0 தொகுதியிலையும் வெற்றி. அடுத்தது அரியலூர் மாவட்டத்துல அரியலூர்ல அதிமுக வெற்றி, ஜெயங்கொண்டம்ல அதிமுக வெற்றி. ஆக மொத்தமா அரியலூர் மாவட்டத்துல 2 தொகுதியிலையும் அதிமுக தான் வெற்றி. அடுத்தது மயிலாடுதுறை மாவட்டத்துல சீர்காழியில அதிமுக வெற்றி, மயிலாடுதுறையில அதிமுக வெற்றி, பூம்புகார்ல அதிமுக வெற்றி. ஆக மொத்தமா மயிலாடுதுறை மாவட்டத்துல 3 தொகுதியிலையும் அதிமுக தான் வெற்றி. அடுத்தது நாகை மாவட்டத்துல நாகையில அதிமுக இல்லைனா திமுக இழுப்பறி, கீழ்வேலூர்ல அதிமுக இல்லைனா திமுக இழுப்பறி, வேதாரண்யம்ல அதிமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 1-3 தொகுதிகள்லையும் திமுக 0-2 தொகுதிகளுக்குள்ள வெற்றி பெறும். அடுத்தது திருவாரூர் மாவட்டத்துல திருத்துறைப்பூண்டியில திமுக வெற்றி, திருவாரூர்ல திமுக வெற்றி, மன்னார்குடியில திமுக வெற்றி, நன்னிலம்ல அதிமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 1 தொகுதியிலையும் திமுக 3 தொகுதியிலையும் வெற்றி. அடுத்தது தஞ்சாவூர் மாவட்டத்துல திருவிடைமருதூர்ல திமுக வெற்றி, கும்பகோணத்துல திமுக வெற்றி, பாபநாசத்துல திமுக வெற்றி, திருவையாறுல திமுக வெற்றி, தஞ்சாவூர்ல திமுக வெற்றி, ஒரத்தநாடுல அதிமுக வெற்றி, பட்டுக்கோட்டையில திமுக வெற்றி, பெராவூராணியில அதிமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 2 தொகுதியிலையும் திமுக 6 தொகுதியிலையும் வெற்றி பெறும். அடுத்தது புதுக்கோட்டை மாவட்டத்துல கந்தர்வக்கோட்டையில திமுக வெற்றி, விரலிமலையில அதிமுக வெற்றி, புதுக்கோட்டையில திமுக வெற்றி, திருமயம்ல அதிமுக வெற்றி, ஆலங்குடியில திமுக வெற்றி, அறந்தாங்கியில திமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 2 தொகுதியிலையும் திமுக 4 தொகுதியிலையும் வெற்றி பெறும். டெல்டா மண்டலத்தை மொத்தமா கணக்கிடும் போது அதிமுக 18-23 தொகுதியிலையும் திமுக 17-23 தொகுதியிலையும் தாவேகா 0 இல்லைனா 1 தொகுதியில வெற்றி பெற வாய்ப்பு. அடுத்தது கொங்கு மண்டலத்தை பார்ப்போம். கொங்கு மண்டலத்துல கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஊத்தாங்கரையில அதிமுக வெற்றி, பர்கூர்ல அதிமுக வெற்றி, கிருஷ்ணகிரியில அதிமுக வெற்றி, வேப்பனஹள்ளியில அதிமுக வெற்றி, ஓசூர்ல அதிமுக வெற்றி, தலியில திமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 5 தொகுதியிலையும் திமுக 1 தொகுதியிலையும் வெற்றி பெறும். அடுத்தது சேலம் மாவட்டத்துல கெங்கவல்லியில அதிமுக வெற்றி, சங்ககிரியில அதிமுக வெற்றி, ஆத்தூர்ல அதிமுக வெற்றி, சேலம் மேற்கு தொகுதியில அதிமுக வெற்றி, ஏற்காட்டுல அதிமுக வெற்றி, சேலம் வடக்கு தொகுதியில திமுக வெற்றி, ஓமலூர்ல அதிமுக வெற்றி, சேலம் தெற்கு தொகுதியில அதிமுக வெற்றி, மேட்டூர்ல அதிமுக வெற்றி, வீரபாண்டியில அதிமுக வெற்றி, எடப்பாடியிலையும் அதிமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 10 தொகுதியிலையும் திமுக 1 தொகுதியிலையும் வெற்றி பெறும்.
அடுத்தது நாமக்கல் மாவட்டத்துல ராசிபுரத்துல அதிமுக வெற்றி, சேத்தமங்கலத்துல அதிமுக வெற்றி, நாமக்கல்ல அதிமுக வெற்றி, பரமத்தி வேலூர்ல அதிமுக வெற்றி, திருச்செங்கோடுல அதிமுக வெற்றி, குமாரபாளையத்துல அதிமுக வெற்றி. ஆக மொத்தமா நாமக்கல் மாவட்டத்துல 6 தொகுதியிலையும் அதிமுக வெற்றி. அடுத்தது திருப்பூர் மாவட்டத்துல தாராபுரத்துல அதிமுக வெற்றி, காங்கேயத்துல அதிமுக இல்லைனா திமுக இழுப்பறி, அவினாசியில அதிமுக வெற்றி, திருப்பூர் வடக்கு தொகுதியில அதிமுக வெற்றி, திருப்பூர் தெற்கு தொகுதியில அதிமுக வெற்றி, பல்லடத்துல அதிமுக வெற்றி, உடுமலைப்பேட்டையில அதிமுக வெற்றி, மடத்துக்குளத்துல அதிமுக வெற்றி. ஆக மொத்தம் அதிமுக 7 to 8 தொகுதியிலையும் திமுக 0 இல்லைன்னா 1 தொகுதியிலையும் வெற்றி பெறுவோம். அடுத்தது ஈரோடு மாவட்டத்துல ஈரோடு கிழக்கு தொகுதியில அதிமுக வெற்றி, ஈரோடு மேற்கு தொகுதியில திமுக வெற்றி, மொடாக்குறிச்சியில அதிமுக வெற்றி, பெருந்துறையில அதிமுக வெற்றி, பவானியில அதிமுக வெற்றி, அந்தியூர்ல அதிமுக வெற்றி, கோபியில அதிமுக வெற்றி, பவானி சாகர்ல அதிமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 7 தொகுதியிலையும் திமுக 1 தொகுதியிலையும் வெற்றி. அடுத்தது நீலகிரி மாவட்டத்துல ஊட்டியில அதிமுக வெற்றி, கூடலூர்ல திமுக வெற்றி, குன்னூர்ல அதிமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 2 தொகுதியிலையும் திமுக 1 தொகுதியிலையும் வெற்றி. அடுத்தது கோவை மாவட்டத்துல மேட்டுப்பாளையத்துல அதிமுக வெற்றி, கோவை தெற்கு தொகுதியில அதிமுக இல்லைனா திமுக இழுப்பறி, கூடலூர்ல அதிமுக வெற்றி, சிங்காநல்லூர்ல அதிமுக வெற்றி, கவுண்டம்பாளையத்துல அதிமுக வெற்றி, கிணத்துக்கடவுல அதிமுக இல்லைனா திமுக இழுப்பறி, கோவை வடக்கு தொகுதியில அதிமுக வெற்றி, பொள்ளாச்சியில அதிமுக வெற்றி, தொண்டாமுத்தூர்ல அதிமுக வெற்றி, வால்பாறையில திமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 7 to 9 தொகுதியிலையும் திமுக 1 to 3 தொகுதியிலையும் வெற்றி. கொங்கு மண்டலத்துல அதிமுக 44 to 47 தொகுதியிலையும் திமுக 5 to 8 தொகுதியிலையும் வெற்றி பெற வாய்ப்பு. அடுத்தது வடக்கு மண்டலத்தை பார்ப்போம். வடக்கு மண்டலத்துல திருவாரூர் மாவட்டத்துல கும்மிடி பூண்டியில அதிமுக வெற்றி, பொன்னேரியில அதிமுக வெற்றி, திருத்தணியில அதிமுக வெற்றி, திருவாரூர்ல திமுக வெற்றி, பூவிருத்தவல்லியில திமுக வெற்றி, ஆவடியில திமுக வெற்றி, மதுரவாயல்ல தாவேக வெற்றி, அம்பத்தூர்ல திமுக வெற்றி, மாதவரத்துல இழுப்பறி, திருவேற்றியூர்ல அதிமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 4 to 5 தொகுதியிலையும் திமுக 4 to 5 தொகுதியிலையும் தாவேக 1 தொகுதியிலையும் வெற்றி பெறும். அடுத்தது சென்னை மாவட்டத்துல RK நகர்ல இழுப்பறி, சோப்பாக்கத்துல திமுக வெற்றி, பெரம்பலூர்ல தாவேக வெற்றி, 1000 விளக்கு தொகுதியில திமுக வெற்றி, கோலத்தூர்ல திமுக வெற்றி, அண்ணா நகர்ல திமுக வெற்றி, வில்லிவாக்கத்துல திமுக வெற்றி, விருக்கம்பாக்கத்துல திமுக வெற்றி, திருவிக நகர்ல இழுப்பறி, சைதாப்பேட்டையில திமுக வெற்றி, எழும்பூர்ல திமுக வெற்றி, டி நகர்ல அதிமுக வெற்றி, ராயபுரத்துல அதிமுக வெற்றி, மயிலாப்பூர்ல மும்முனை போட்டி, அதாவது பிஜேபி DMK TVK 3 பேருக்கும், துறைமுகம் தொகுதியில திமுக வெற்றி, வேளச்சேரியில அதிமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 3 to 6 தொகுதியிலையும் திமுக 9 to 12 தொகுதியிலையும் தாவேக 1 to 2 தொகுதியிலையும் வெற்றி பெறும். அடுத்தது செங்கல்பட்டு மாவட்டத்துல சோழிங்கநல்லூர்ல திமுக வெற்றி, பல்லாவரத்துல திமுக வெற்றி, தாம்பரத்துல திமுக வெற்றி, செங்கல்பட்டுல திமுக வெற்றி, திருப்போரூர்ல அதிமுக வெற்றி, செய்யூர்ல அதிமுக வெற்றி, மதுராந்தகத்துல அதிமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 3 தொகுதியிலையும் திமுக 4 தொகுதியிலையும் வெற்றி பெறும். அடுத்தது காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஆலத்தூர்ல திமுக வெற்றி, ஸ்ரீபெரும்புதூர்ல அதிமுக வெற்றி, உத்திரமேரூர்ல அதிமுக வெற்றி, காஞ்சிபுரத்துல திமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 2 தொகுதியிலையும் திமுக 2 தொகுதியிலையும் வெற்றி பெறும். அடுத்தது ராணிப்பேட்டை மாவட்டத்துல அரக்கோணத்துல அதிமுக வெற்றி, சோளிங்கர்ல அதிமுக வெற்றி, ராணிப்பேட்டையில திமுக வெற்றி, ஆற்காட்டுல திமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 2 தொகுதியிலையும் திமுக 2 தொகுதியிலையும் வெற்றி பெறும். அடுத்தது வேலூர் மாவட்டத்துல காட்பாடியில திமுக வெற்றி, வேலூர்ல திமுக வெற்றி, அணைக்கட்டுல திமுக வெற்றி, கேவி குப்பத்துல அதிமுக வெற்றி, குடியாத்தம்ல அதிமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 2 தொகுதியிலையும் திமுக 3 தொகுதியிலையும் வெற்றி பெறும்.
அடுத்தது திருப்பத்தூர் மாவட்டத்துல வாணியம்பாடியில அதிமுக வெற்றி, ஆம்பூர்ல திமுக வெற்றி, ஜோலார்பேட்டையில அதிமுக வெற்றி, திருப்பத்தூர்ல திமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 2 தொகுதியிலையும் திமுக 2 தொகுதியிலையும் வெற்றி பெறும். அடுத்தது தர்மபுரி மாவட்டத்துல பாலக்கோடு தொகுதியில அதிமுக வெற்றி, பொன்னாகரம் தொகுதியில அதிமுக வெற்றி, தர்மபுரியில அதிமுக வெற்றி, பாப்பிரெட்டிப்பட்டியில அதிமுக வெற்றி, ஹோரூர்ல அதிமுக வெற்றி. ஆக மொத்தமா தர்மபுரி மாவட்டத்துல 5 தொகுதியிலையும் அதிமுக வெற்றி. அடுத்தது திருவண்ணாமலை மாவட்டத்துல சொங்கம்ல அதிமுக வெற்றி, திருவண்ணாமலையில திமுக வெற்றி, கீழ்பொன்னாத்தூர்ல அதிமுக வெற்றி, கலசப்பாக்கம்ல அதிமுக வெற்றி, போலூர்ல அதிமுக வெற்றி, ஆரணியில அதிமுக வெற்றி, செய்யாறுல அதிமுக வெற்றி, வந்தவாசியில திமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 6 தொகுதியிலையும் திமுக 2 தொகுதியிலையும் வெற்றி. அடுத்தது விழுப்புரம் மாவட்டத்துல செஞ்சியில திமுக வெற்றி, மயிலம்ல அதிமுக வெற்றி, திண்டிவனத்துல அதிமுக வெற்றி, வானூர்ல அதிமுக வெற்றி, விழுப்புரம்ல அதிமுக வெற்றி, விக்கிரவாண்டியில அதிமுக வெற்றி, திருக்கோவிலூர்ல திமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 5 தொகுதியிலையும் திமுக 2 தொகுதியிலையும் வெற்றி. அடுத்தது கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல உளுதூர்பேட்டையில அதிமுக வெற்றி, ரிஷிவந்தியம் தொகுதியில திமுக வெற்றி, சங்கராபுரத்துல திமுக வெற்றி, கள்ளக்குறிச்சியில அதிமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 2 தொகுதியிலையும் திமுக 2 தொகுதியிலையும் வெற்றி. அடுத்தது கடலூர் மாவட்டத்துல திட்டக்குடியில திமுக வெற்றி, விருதாச்சலத்துல அதிமுக வெற்றி, நெய்வேலியில அதிமுக வெற்றி, பன்ருட்டியில அதிமுக வெற்றி, கடலூர்ல அதிமுக வெற்றி, குறிச்சிப்பாடியில திமுக வெற்றி, புவனகிரியில அதிமுக வெற்றி, சிதம்பரத்துல அதிமுக வெற்றி, காட்டுமன்னார் கோவில் தொகுதியில திமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 6 தொகுதியிலையும் திமுக 3 தொகுதியிலையும் வெற்றி. வடக்கு மண்டலத்தை பார்க்கும்போது அதிமுக 42ல இருந்து 45 தொகுதியிலையும் திமுக 35ல இருந்து 39 தொகுதியிலையும் தாவேகா 2ல இருந்து 3 தொகுதியிலையும் வெற்றி பெறும். அடுத்தது தெற்கு மண்டலத்தை பார்த்தோம்னா தெற்கு மண்டலத்துல திண்டுக்கல் மாவட்டத்துல பழனியில அதிமுக வெற்றி, ஒட்டஞ்சத்திரத்துல திமுக வெற்றி, ஆத்தூர்ல திமுக வெற்றி, நிலக்கோட்டையில அதிமுக வெற்றி, நத்தம்ல அதிமுக வெற்றி, திண்டுக்கல்ல திமுக வெற்றி, வேடச்சந்தூர்ல அதிமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 4 தொகுதியிலையும் திமுக 3 தொகுதியிலையும் வெற்றி. அடுத்தது சிவகங்கை மாவட்டத்துல காரைக்குடியில அதிமுக இல்லைன்னா திமுக இழுப்பறி, திருப்பத்தூர்ல திமுக வெற்றி, சிவகங்கையில அதிமுக வெற்றி, மானாமதுரையில அதிமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 2ல இருந்து 3 தொகுதியிலையும் திமுக 1ல இருந்து 2 தொகுதியிலையும் வெற்றி. அடுத்தது மதுரை மாவட்டத்துல வேலூர்ல அதிமுக வெற்றி, மதுரை மத்தி தொகுதியில திமுக வெற்றி, மதுரை கிழக்கு தொகுதியில திமுக வெற்றி, மதுரை மேற்கு தொகுதியில அதிமுக வெற்றி, சோழவந்தான்ல அதிமுக வெற்றி, திருப்பரங்குன்றத்துல அதிமுக வெற்றி, மதுரை வடக்கு தொகுதியில திமுக வெற்றி, திருமங்கலத்துல அதிமுக வெற்றி, மதுரை தெற்கு தொகுதியில அதிமுக வெற்றி, உசிலம்பட்டியில அதிமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 7 தொகுதியிலையும் திமுக 3 தொகுதியிலையும் வெற்றி. அடுத்தது தேனி மாவட்டத்துல ஆண்டிப்பட்டியில அதிமுக வெற்றி, பெரியகுளத்துல அதிமுக வெற்றி, போடியில அதிமுக இல்லைன்னா திமுக இழுப்பறி, கம்பம் தொகுதியில அதிமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 3ல இருந்து 4 தொகுதியிலையும் திமுக 0 இல்லைன்னா 1 தொகுதியில வெற்றி பெறும். அடுத்தது விருதுநகர் மாவட்டத்துல ராஜபாளையத்துல திமுக வெற்றி, ஸ்ரீவெல்லிபுத்தூர்ல அதிமுக வெற்றி, சாத்தூர்ல அதிமுக வெற்றி, சிவகாசியில அதிமுக வெற்றி, விருதுநகர்ல அதிமுக இல்லைன்னா திமுக இழுப்பறி, அருப்புக்கோட்டையில திமுக வெற்றி, திருசூலியில திமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 3 இல்லைன்னா 4 தொகுதியிலையும் திமுக 3 இல்லைன்னா 4 தொகுதியிலையும் வெற்றி பெறும். அடுத்தது ராமநாதபுரம் மாவட்டத்துல பரமக்குடியில திமுக வெற்றி, திருவாடானையில அதிமுக இல்லைன்னா திமுக இழுப்பறி, ராமநாதபுரத்துல திமுக வெற்றி, முதுகுளத்தூர்ல திமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 0 இல்லைன்னா 1 தொகுதியிலையும் திமுக 3ல இருந்து 4 தொகுதியிலையும் வெற்றி. அடுத்தது தூத்துக்குடி மாவட்டத்துல விளாத்திக்குளத்துல திமுக வெற்றி, தூத்துக்குடியில திமுக வெற்றி, திருச்செந்தூர்ல திமுக வெற்றி, ஸ்ரீவைகுண்டம்ல அதிமுக வெற்றி,
ஒட்டப்பிடாபுரத்துல திமுக வெற்றி, கோவில்பட்டியில அதிமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 2 தொகுதியிலையும் திமுக 4 தொகுதியிலையும் வெற்றி. அடுத்தது தென்காசி மாவட்டத்துல சங்கரன் கோவில்ல அதிமுக வெற்றி, வாசுதேவநல்லூர்ல அதிமுக வெற்றி, கடையநல்லூர்ல அதிமுக வெற்றி, தென்காசியில அதிமுக இல்லைன்னா திமுக இழுப்பறி, ஆலங்குளத்துல அதிமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 4ல இருந்து 5 தொகுதியிலையும் திமுக 0 இல்லைன்னா 1 அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்துல திருநெல்வேலியில திமுக வெற்றி, அம்பாசமுத்திரத்துல அதிமுக வெற்றி, பாளையங்கோட்டையில திமுக வெற்றி, நாக்குநெறியில அதிமுக வெற்றி, ராதாபுரத்துல அதிமுக இல்லைன்னா திமுக இழுப்பறி. ஆக மொத்தமா அதிமுக 2ல இருந்து 3 தொகுதிகள்லையும் திமுக 2ல இருந்து 3 தொகுதிகள்லையும் வெற்றி. அடுத்தது கன்னியாகுமரி மாவட்டத்துல கன்னியாகுமரியில அதிமுக இல்லைன்னா திமுக இழுப்பறி, நாகர்கோவில்ல அதிமுக வெற்றி, குளச்சல தொகுதியில திமுக வெற்றி, பத்மநாபபுரத்துல திமுக வெற்றி, விலவங்கோடுல திமுக வெற்றி, கள்ளியூர்ல திமுக வெற்றி. ஆக மொத்தமா அதிமுக 1ல இருந்து 2 தொகுதியிலையும் திமுக 4ல இருந்து 5 தொகுதியிலையும் வெற்றி. தெற்கு மண்டலத்தை பார்க்கும்போது அதிமுக 27ல இருந்து 35 தொகுதியிலையும் திமுக 23ல இருந்து 31 தொகுதியிலையும் வெற்றி பெற வாய்ப்பு. இப்ப தமிழ்நாடு வாக்கு சதவீதத்தை வச்சு பார்க்கும்போது திமுக 36.1% இருந்து 38.5% வரைக்கும், அதிமுக 40.1% இருந்து 41.2%, தாவேகா 15.2% இருந்து 16.1% வரைக்கும், நாம் தமிழர் கட்சி 4.2% இருந்து 4.5% வரைக்கும், அப்புறம் மற்றவை இல்லைன்னா நோட்டாக்கு 2ல இருந்து 2.1%. இப்போ வெற்றி பெறும் இடங்களை பார்த்தா அதிமுக 131 தொகுதியிலிருந்து 150 தொகுதிகளுக்குள்ளேயும், திமுக 80ல இருந்து 101 தொகுதிகளுக்குள்ளேயும், தாவேகா 2ல இருந்து 4 தொகுதிகளுக்குள்ளேயும், நாம் தமிழர் கட்சி 0 இல்லைன்னா 1 தொகுதியிலையும் வெற்றி பெற வாய்ப்பு. ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்களிப்போம், நம்மளோட எதிர்காலத்தை தீர்மானிப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.